குன்றத்துல கோயில கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல நான் கோவில கட்டி கும்பிட போற நெஞ்சில. இந்த பாடலை பாடிய கானா குரல் இன்று நம்மோடு இல்லை. திரு சபேஷ் அவர்கள் இன்று காலமாகிவிட்டார். அவர் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர்கள் ஒருவர். அவரும் அவருடைய இளைய சகோதரர் முரளி அவர்களும் சேர்ந்து சபேஷ் முரளி அப்படிங்கிற பேர்ல பல்வேறு படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய சகோதரர்களில் முக்கியமானவர் திரு சபேஷ் அவர்கள். கானாவிற்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை தேவா சகோதரர்கள் தமிழ் திரையுலகிற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் சபேஷ் அவர்கள். தேவா அவர்கள் பாடிய கானா பாடல்களை விட சபேஷ் அவர்கள் அதிக அளவில் கானா பாடல்களை பாடியிருக்கிறாரு. நேசம் அப்படிங்கிற படத்துல தான் இவர் முதல்ல பாடகராக அறிமுகமாகிறாரு. சிறந்த ஒரு பாடகராக ஏ சென்டர்லேருந்து சி சென்டர் வரைக்கும் தன்னை பதிய வச்சவர். குறிப்பாக இவர்களுடைய பின்னணி இசைக்காகவே பல படங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க முதல்ல இசையமைச்ச படம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சமுத்திரம் அப்படிங்கிற படம். அப்புறம் தொடர்ந்து அவங்க ஜோடி படத்துக்கெல்லாம் பின்னணி இசை அவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவமாய் தவம் படத்தில் ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பாங்க. திரு சபேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதநேயமிக்கவர். அவருடைய இறப்பு என்பது தமிழ் திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அதுவும் இசைத்துறைக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இயற்கையை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.